வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவன்ஸ் க்ரோஷேட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஒரு ஸ்டிச் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 rows ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான். ஸோ நம்ம 2 row கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் பொழுது இந்த ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டார் ஸ்டிச்சோட வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸில் மேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பர்ஸ் பண்ணுவோம்ல ஒரு கிளாஸ் ஷீட்டில் ஃபோல்ட் பண்ணி அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு லுக் இதில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. அண்ட் மல்டி கலர்ஸில் இது பண்ணுறப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, பட் ஒரு ஒரு 2 row பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைச்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்வெட்டர் பண்ணலாம். அண்ட் பேபி ஃபோனட்ஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பர்ஸ், பவுச், ஸோ நமக்கு தேவையான மாதிரி இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 8 ப்ளே yarn அண்ட் 5 mm ஹூக் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க எந்த yarn அண்ட் ஹூக் சைஸில் வேணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஸ்டார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் செயின் அதோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 + 1 அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளாஸ்க்காக தான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கம்மியாக செயின்ஸ் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்லிப் நாட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 and 18. ஸோ நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் 18 செயின்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் +1. ஸோ ஒரு செயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது லூப், இதிலேருந்து ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டார்ட் ஆகுது, அப்படிதான் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம ஹூக்கில் ஒரு லூப் ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, எப்போவுமே இந்த லூப் ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார் ஸ்டிச் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லூப்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, இதை ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட ஹூக்கில் 2 லூப் இருக்குது. ஸோ இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். 3 லூப் இருக்குது. ஃபோர்த் ஒன்ல பண்ணி வெளியே எடுக்கிறோம் 4 லூப். அண்ட் ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 5 6 6 லூப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த 6 லூப் வழியாகவும் yarn over பண்ணி நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை yarn over பண்ணி வெளியே எடுத்த லூப்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப இழுத்து பிடிச்சி பண்ணிங்கன்னா இது எல்லாத்து வழியாகவும் இந்த லூப் வெளியே வராது. இந்த நீங்கள் வெளியே எடுக்க போகிறீங்க இல்லையா, அந்த த்ரெட்டு வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் தான் இப்படி ஈஸியாக உங்களுக்கு எடுக்க முடியும். ஸோ இந்த 6 ஸ்டிச்சும் சேர்ந்து இது வழியாக வெளியே வந்திருக்கு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒன்று என்னென்னா, இப்போ இது நீங்கள் போட்ட செயின், இப்போ இது நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த செயின். ஸோ பிகினர்ஸ்க்கு கார்னர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த செயினை நீங்கள் மார்க் பண்ணி வைங்க. ஸ்கிப் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு செயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணப்போ அடுத்தடுத்த ஸ்டிச்சில் எடுத்தோம். ஸோ இனிமேல் எப்படி பண்ண போகிறோன்றதை கொஞ்சம் பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் லூப். ஸோ ஆல்ரெடி ஒரு லூப் இதில் இருக்குது. செகண்ட் லூப் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாரோட சென்டர்.
ஸோ இதில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் வெளியே எடுக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு 2 லூப் கிடைச்சிருச்சு. தேர்ட் லூப் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கீழே 6 லூப்ஸ் எடுத்தோம் இல்லையா? ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ செயின் 1 போட்டுட்டு அப்படியே இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம 6ஆவதா எடுத்த லூப் இல்லையா? இது 6ஆவதா எடுத்த அந்த லூப். இது வந்து அந்த செயின் எங்கேருந்து இந்த லூப் எடுத்திருக்கீங்களோ அதோட பேஸ்மெண்ட் செயின் இது. ஸோ இது லாஸ்ட் லூப்பு, இது பேஸ்மெண்ட் செயின். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செயின் 1 போட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு லூப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாரோட சென்டர் பார்ட் இதில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுக்கும் பொழுது 2 லூப் கிடைக்கும். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த கடைசி லூப், அதில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுக்கணும். ஸோ அப்போ தேர்ட் லூப் நமக்கு கிடைச்சிடும். ஃபோர்த் லூப் வந்து நீங்கள் எங்கேருந்து அந்த 6th லூப் எடுத்திருக்கீங்களோ அந்த பேஸ்மெண்ட் செயின் இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுக்கணும். அப்போ 4 லூப் கிடைச்சிடுது. இந்த 4 லூப்க்கு அப்புறம் தான் நீங்கள் 5th and 6th தான் ஃப்ரெஷ்ஷாக அடுத்தடுத்த செயின்ல இருந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் நமக்கு 6 லூப் கிடைச்சிருச்சு. yarn over பண்ணி இது 6 வழியாகவும் வெளியே எடுக்கணும். ஸோ இது பண்ணுறப்பவும் வந்து ரொம்ப டைட்டாக பண்ண வேணாம், ஓரளவுக்கு ஜென்டிலாகவே பண்ணுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டாரோடது, இது செகண்ட் ஸ்டாரோடது. இப்போ இந்த இடத்துல வர்றது எல்லாமே சென்டர் பார்ட், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லூப் வந்து ஆல்ரெடி இருக்குது. செகண்ட் லூப்புக்கு சென்டரில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் லூப் எடுக்கிறோம். தேர்ட் லூப்புக்கு இந்த 6ஆவது லூப்பில் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். ஃபோர்த் லூப் அந்த 6th லூப் ஃபார்ம் பண்ண பேஸ்மெண்ட் செயின்லேருந்து எடுக்கிறோம். 5th and 6th எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷான செயின்லேருந்து எடுக்கிறோம். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 6 லூப்ஸ் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ yarn over பண்ணி அந்த 6 லூப் வழியாகவும் வெளியே எடுத்து ஒரு செயின் போடுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த ஸ்டிச்சில் பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா 3 செயின் இருக்குது. ஸோ இந்த ஃபினிஷிங் காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சென்டரில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுப்போம். அந்த 6th லூப்லேருந்து ஒரு லூப் எடுப்போம். 6th லூப்போட பேஸ்மெண்ட் செயின்லேருந்து ஒரு லூப் அண்ட் 2 லூப் வந்து 5th and 6th ஃப்ரெஷ் செயின்லேருந்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு செயின் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக ஒரு செயின் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்டிச் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரைட்டான எட்ஜஸ் வேணும் இல்லையா எந்த ஒரு ஸ்டிச்சஸ்க்குமே. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு தடவை yarn over பண்ணி இந்த லாஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். 3 லூப் இருக்கும், 3 லூப் வழியாகவும் வெளியே எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து half double crochet இல்லையா? ஸோ எப்போவுமே வந்து இந்த கீழே ஃபஸ்ட்டு ரோ ஸ்டார் ஸ்டிச்சோட பேஸ்மெண்ட் பண்ணும்பொழுது ஃபினிஷிங் முடிக்கிறப்போ ஒரு half double crochetல முடிப்போம். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ரோ வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அது ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த ஒரு ரோ ஆஃப் ஸ்டார் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா செயின் 2 பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த லூப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய லூப்ஸ் வந்து ஒரே இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது எல்லாமே வந்து இந்த ஸ்டாரோட சென்டர் பார்ட். ஸோ இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சென்டர் பார்ட். ஸோ இந்த கீழே இருக்க அந்த பேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ டாப்பில் இருக்க இந்த ஒயிட் ரோஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது ரெண்டும் கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஃபுல் செட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சென்டர் பார்ட். ஸோ இப்போ 2 செயின் போட்டு ஒர்க்கை டேர்ன் பண்ணதுக்கப்புறம்
இந்த பக்கம் பார்த்தா தான் அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இங்கே இருக்க சென்டர் பார்ட்டு. இப்போ இதில் ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஸோ யார்ன் ஓவர் பண்ணி இங்கே இருக்க சென்டர் பார்ட்டில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் இது ஓகேவா. நீங்கள் இந்த கார்னருக்கு என்ன பண்ணணும்னா இங்கே 2 செயின் போட்டதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது செயின் இருக்கு இல்லையா, இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைடு கார்னருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அடுத்து சேம் ஸ்பேஸில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட். ஸோ இதை ரோ ஃபுல்லாகவே நம்ம இதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்த சென்டர் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னா இப்படி முன்பக்கம் திருப்பி பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் yarn over பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேட் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த டாப் ரோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா சென்டர் பார்ட்லேயும் ரெண்டு ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ இங்கே 2 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் பார்ட்டில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு ரோ ஆஃப் ஸ்டார் ஸ்டிச். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டார் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் நான் போட்டுட்டேன். இது வந்து பேக் சைடு. இங்கே ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சைஸ் யார்னில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து இன்னுமே கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். இதோட ரோ வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் மார்க் பண்ணி வைக்கிறப்ப தான் தெரியும் இந்த ஸ்ட்ரைட் எட்ஜஸ்க்காக இன்னும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கலன்னு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா டாப் ரோ கம்ப்ளீட் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா கேப் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போடணும். ஸோ 2 செயின்ஸும் சேர்த்து எடுத்து பண்ணுங்க. ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஹாஃப் டபுள் க்ரோஷேட். ஸோ இப்படி பண்ணிட்டு டர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த எட்ஜஸ் வந்து நேராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டார் ஸ்டிச் வந்து இந்த ஒயிட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் ரோவுக்கு வேறு கலர் தான் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுவோமோ நான் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டேன், ஒயிட்டை கட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ப்ளூ கலரை வந்து இது வழியாக வெளியே எடுத்து இப்போ இந்த ஒயிட் கலர் த்ரெட் இருக்குல்ல இதை வந்து டைட் பண்ணுங்க. ஸோ டைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு நாட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கார்ஃப் பண்ணுறப்பெல்லாம் நம்ம மாற்றிருப்போம் இல்லையா, எப்படி கலர் மாற்றுனீங்களோ அந்த மாதிரி வந்து மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டு இது பிரிஞ்சு வராத மாதிரி சைடில் நாட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வீவின் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 செயின் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு செட் முடிச்சிட்டோம். ஸ்டார் ஸ்டிச் வந்து ஒரு ரோ வந்து இவ்வளோ பெருசு வருது. இது 8 ப்ளை ஒன்றுன்றதுனால ஹைட் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ அகெயின் வந்து நம்ம ஸ்டாரோட பேஸ்மெண்ட் ரோ தான் போட போகிறோம் இல்லையா. இப்போ 2 செயின் போட்டுட்டோம். ஆல்ரெடி வந்து இதில் ஒரு லூப் இருக்குது. ஸோ செகண்ட் லூப் எங்கேருந்து எடுக்கணும்னா இது வந்து செயின் 1, இது செயின் 2 ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது செயின் இருக்கு இல்லையா, இதில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுக்கணும். ஸோ இந்த லூப் எடுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்னருக்காக ஸ்கிப் பண்ண செயினை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே லாஸ்ட்டில் பண்ண மாதிரி தெரியும். ஸோ இங்கேருந்து ஒரு லூப் எடுத்துட்டோம். இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு செயின் இருக்குது, இந்த ஒயிட்டில் தெரியுது இல்லையா ஃபஸ்ட்டு செயின், அதெல்லாம் எங்கேயுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலை. ஒரு லூப் ஆல்ரெடி அதில் ஹோல்ட் ஆகிருக்கும். செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ரெண்டாவது லூப் இல்லையா. மூணாவது லூப் வந்து இங்கே இருக்க ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி தேர்ட் லூப் எடுக்கிறோம். அடுத்தடுத்த செயினில் வந்து ஃப்ரெஷ் லூப் எடுக்கிறோம். 3 பண்ணிட்டோம். ஸோ நாலாவது 5
6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 லூப் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது 6 லூப் வழியாகவும் நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு செயின் பண்ணுவோம். ஸோ அகெயின் வந்து பேஸ்மெண்ட் ரோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கீழே என்ன பண்ணோமோ அதே தான் இந்த இடத்துலையும் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாரோட சென்டர் பார்ட்டில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுப்போம். 6th லூப்பில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுப்போம். 6th லூப்போட பேஸ்மெண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி 4th லூப் எடுப்போம். அண்ட் 5th and 6th வந்து ஃப்ரெஷ் லூப்ஸ்லேருந்து எடுப்போம். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் இந்த ரோ பண்ண போகிறோம். ஸோ 2 ரோ தான். இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹைட் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ அகெயின் ஒரு செயின் பண்ணணும். ஸோ இப்போ திரும்ப வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லாஸ்ட்டில் 2 செயின் இருக்கும். அது இல்லாமல் ஒரு செயின் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த பேஸ்மெண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணும்பொழுது ஒரே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுவோம். அண்ட் டாப் ரோ கம்ப்ளீட் பண்ணும்பொழுது 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ரைட் எட்ஜஸ் வரும். ஓகேவா? ஸோ அகெயின் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னரில் ஒரு லூப், 6th லூப்லேருந்து ஒரு லூப், அதோட பேஸ்மெண்ட் செயின்லேருந்து 1 அண்ட் 2 ஃப்ரெஷ் லூப்ஸ் எடுப்போம். ஸோ 6 லூப் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கணும். அண்ட் ஒரு செயின் போடணும். ஸோ லாஸ்ட்டில் இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக பண்ணும்பொழுது அந்த 2 செயினையும் எடுத்து பண்ணுங்கள். சிங்கிளாக எடுத்து பண்ணிங்கன்னா அது கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி 2 லூப்ஸையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பேஸ்மெண்ட் ரோ. நெக்ஸ்ட் வந்து டாப் ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஸ்மெண்ட் ரோ வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ செயின் 2 போட்டுட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து பேக் சைட் ஸ்டிச்சஸ் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட் ரோவில் பண்ண மாதிரி ஒவ்வொரு ஸ்டார் ஸ்டிச்சோட இந்த சென்டர் பார்ட்லையும் நம்ம 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். 1 2. ஸோ இதே மாதிரி இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இதே தான் ப்ரொசீஜர். நீங்கள் கீழே எப்படி பேஸ்மெண்ட் ரோ ஒன்று போடணும் அண்ட் டாப் ரோ ஒன்று போடணும். ஸோ இந்த ரோஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நான் எனக்கு தேவையான ரோ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ரோவோட ஃபினிஷிங்க்கு நம்ம வந்துட்டோம். இங்கே ஃபைனலாக 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் ரோ வந்து ஸ்ட்ரைட்டான எட்ஜஸோட கிடைக்கும். ஸோ சேம் இதே தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 2 ரோ தான் போட்டிருக்கோம். பட் இதோட ஹைட் பாருங்கள், நல்லா ஹைட்டாக இருக்குது. அண்ட் ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ விசிபிளாக இருக்குன்னு. ஸோ ஸ்டார் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப இழுத்து பிடிச்சி பண்ணிங்கன்னா அப்புறம் ஸ்டிச்சஸ் எல்லாம் கோச்சிக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும். ரொம்ப டைட்டாக பண்ணால் ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறப்போ இது ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 ரோ நான் ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ அகெயின் இந்த இடத்துல கலர் ஜாயின் பண்ணி 2 செயின் பண்ணிட்டோம். ஸோ பேஸ்மெண்ட் ரோ ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு லூப் இருக்கும்.
இப்போ 2 செயின் போட்டிருக்கிறதுல இந்த ஃபர்ஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுப்போம். ஸோ இதுக்கு இந்த ரோ ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும். ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு லூப் இருக்கும், இதில் ஒரு லூப் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் செயினில் எடுக்கிறப்போ 3வது லூப் கிடைக்கும் அண்ட் 4th 5th 6th. இது முடிச்சதுக்கப்புறம் யூஸ்வலாக எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி லூப்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த பேஸ்மெண்ட் ரோ போடும்பொழுது லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட். ஸோ செயின் 2 போட்டுட்டு ஒர்க்கை டேர்ன் பண்ணிடுவோம். டேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லாத்தோட சென்டர் பார்ட்லையும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணுவோம் அண்ட் எண்டிங்கில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ரிப்பீட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் 2 ரோஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இந்த ஸ்டிச் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஸ்வெட்டர்ஸ் பண்ணலாம், பவுச், நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான கிளாஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.